என்றும் நான் செல்ல மாட்டேன். கர்த்தருடைய நாமங்கள் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் ஜீவன் கொடுக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷகம் 17ஆம் அதிகாரம் 14வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாததை போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஒரு உற்சாகமா கரந்தட்டுங்களே. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரா? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை எதற்காகனா, உலகத்துடைய மனுஷனை போல நீ வாழக்கூடாது, உலகத்தோடு கூட நீ ஒத்து போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, வாழ்ந்து விடக்கூடாது. நீ எப்பொழுதும் என்னுடைய மகனாக மகளாக இருக்க வேண்டும். அப்படி நீ இருப்பாயிடுச்சுன்னா நிச்சயமாக இந்த உலகம் உங்களை பகைக்கும். அல்லேலூயா. எது பகைக்கும்? உலகம் பகைக்கும். அல்லேலூயா. உலகம்னா நம்ம என்ன நினைச்சுக்கோம், இந்த பூமி சுத்தி இருக்கிறதுலாம் உலகமா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே உலகம் தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே உலகம். ஒவ்வொரு மனிதனுடைய தோற்றங்கள் என்ன பண்ணுதுங்க, வேற்றுமை காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்கள் வேறுபட்டு நிற்கிறது. ஆனால் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவ வார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அந்த தேவ வார்த்தை இருக்கக்கூடிய மனுஷன் தேவனுடைய மனுஷனே விரோதமாக எழும்புகிறான். நன்றாக நீங்க புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதி வேற எங்குமே கிடையாது. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதி வேற எங்குமே கிடையாது. எங்க இருக்கு? கிறிஸ்துவர்களே விரோதி. யாரு? ஏன்னா அது அந்த நாட்களும் இந்த நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆதியில் ஆண்டவர் எப்பொழுது உலகத்தை படைத்தாரோ அந்த நாட்கள் இருந்து எப்படி இருக்குதுல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தான் இருந்தாங்க. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது அவரை யாரு எதிர்த்தாங்க? அறிந்தவர்கள் இன்றைக்கு அறிந்தவர்கள் தான் நம்ம எதிர்க்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த வசனத்தை நீங்க நன்றாக ரசிங்க. இதுல மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை குறிச்சுதான் உங்ககிட்ட நான் பேச போறேன். அடுத்து சொல்லுது பாருங்க 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்க வேண்டும் என்று உற்சாகமா கரங்க தட்டுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல மரணம் என்பதை குறித்து கவலைப்படாது. இந்த உலகத்துல தேவன் மரிப்பதற்காக உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்க முடியாது. எனக்காக பிதாவிடத்தில் ஒரு தகப்பன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ தீங்கு நம்மை நெருங்கலாம், எத்தனையோ உபத்திரங்கள் நம்மை நெருங்கலாம், எவ்வளவு போராட்டங்கள் நம்மை நெருங்கலாம். ஆனா எல்லாவற்றையும் காக்கக்கூடிய ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்புகிற மட்டும் கரங்களை தட்டி உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய முறை இந்த யோவான் சுவிசேஷத்தை படித்த நாட்கள் உண்டு. ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா மிகவும் ஆழமான ஒரு உன்னதமான சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்றாங்க, கொண்டு செல்கிறான். பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம், இந்த 4 அதிகாரம் நமக்கு என்ன போதிக்குது? கிறிஸ்துடைய பிறப்பை வெளிப்படுத்துறது, கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துடைய சுகபலனை வெளிப்படுத்துகிறது, அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது, பாடுகளை வெளிப்படுத்துகிறது, சிலுவை மரணத்தை வெளிப்படுத்துகிறது. இது எல்லாமே ஒவ்வொரு அந்த 4 புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனித்தனித்தனியா ஜாயிண்டா இருக்கும். ஒண்ணு வந்து ரொம்ப என்ன இருக்குங்க, ஆழமா கொண்டு போவான், ஒன்னு ஓரமா கொண்டு போவான், இன்னொன்னு என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக சத்தியத்தில் கொண்டு போவான். ஆனா லூக்கா மட்டும் பாருங்க, மிக ஆழமாக நம்மளை ஆண்டவரை பற்றி புரியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் ஊத்தினார். அவன் யாரு தெரியுமா? ஒரு மருத்துவர். அது யாரு? அவன் யாரு கூட அதிகமா இருந்தான்? பவுல் கூட. அதுக்கப்புறம் ஊழியர் செய்த காலம் யாரு கூட இருந்தான்? பவுல் கூட. இல்லையா? அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றாங்க, ஒரு மருத்துவ வேலை என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுகிறான். லூக்கா சுவிசேஷத்தை அழகாக எழுதுறான். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அவன் எழுதுகிறான். அல்லேலூயா. அப்ப அந்த பிறப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது இந்த யோவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய உபத்திரங்களும் தன்னுடைய பாடுகளும் கிறிஸ்துவின் மூலம் தான் ஏற்பட்டது என்று நன்கு அறிந்திருக்கிறான். யாரு? அப்ப இந்த பாடு வந்த போது என் ஆண்டவர் என்னை கைவிடல, என்ன பண்ணல, பத்ம தீவுல கொண்டு போய் என்ன போட்டாங்க, யோவானை கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா.
அவ்வளவு பெரிய உபத்திரம், எவ்வளவு பெரிய உபத்திரம். ஆளே கிடையாது, ஆளே தனிமை, வனாந்தரம், நதி, கடல் பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு கண்ணு கெட்டின தூரம் கூட என்னத்தை பார்க்க முடியாது. ஒரு தீவு போல. அந்த தீவுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? தேவனுடைய மனிதன் அந்த இடத்துக்குள் இருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு தீங்கு. அது எப்படிப்பட்ட தீங்குல நம்ம நிறைய பேர் சொல்ல, தனிமை ரொம்ப வாட்டுது பிரதர், தனிமையில படுற கஷ்டம் எப்படி இருக்குது பிரதர், என்ன தனிமையா விட்டுட்டாங்க பிரதர், எல்லாமே ஒருவேளை என்ன தனிமையா விட்டுச்சு சொல்லு, அந்த ஒரு நிமிடம் உன் இருதயம் அந்த பாரப்பட்டு அழுது பாத்தீங்களா, அப்ப இந்த தனிமையை ரசித்த அந்த மனுஷன் அங்கிருந்து எழுதுறான். அங்க அப்பா அவங்க கூட பேசுறாரு, அங்க அப்பா அவங்க கூட பேசுறாரு. நீ கவலைப்படாதடா, நீ கவலைப்படாத, கடைசி காலத்துல வருவதை குறித்து பேசுவதற்குதான் இந்த தீவை உனக்கு அனுபவித்தல் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னை கொண்ட ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், சரித்திரம் மூலமாக கர்த்தர் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் சரித்திரம் தான். தேவன் யாரு? சரித்திரம் தான். ஆனா இந்த சரித்திரத்துக்கு ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? அந்த வரலாறுல நான் ஒரு பெயர் இருக்கணும் இல்லையா? ராஜாக்கள், இந்த ராஜா வந்தாரு, இந்த ராஜாக்கள் போனாங்க, இந்த ஏதோன் வந்தா, இவன் போனா, அவன் போனா, வரலாறு இருக்குது இல்லையா? அது போல ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இத்தனை வருஷம் வாழ்ந்து, இத்தனை காலமாக இந்த பூமியில இருந்து என் தேவனுக்காக நான் பணி செய்து என்று சொல்லக்கூடிய ஒரு செய்திக்காக ஒரு தீவை கர்த்தர் உனக்கு எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அல்லையா? அந்த தீவுக்குள்ள உட்கார்ந்து அந்த மனுஷன் எவ்வளவு ரசனையாக ஆண்டவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. பயங்கரமா பேசுறார் ஆண்டவர். 7 சபைக்கு என்ன பண்ணு, எழுது, எல்லாம் 7 7 7 7 666 சொன்னதே அவன் தான். 666 நெத்தில என்ன பண்ணப்படும், முத்திரை போடப்படும் அப்படின்னு சொன்னவன். அப்போ எப்போ சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லையா? நம்ம பார்ப்போம், இந்த டேக் ஓட்டுவாங்க தெரியுங்களா, பின்கோடு எல்லாம் நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கின பேர் கோடு, அதை நீங்க ஸ்கேன் பண்ணி இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, 666 தான் இருக்கும். என்ன நம்பர் இருக்கும்? 666. அல்லையா? படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும், பயங்கரமா என்ன பண்ணும், அதுக்குள்ள வளரணும். அப்ப அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு தேவன் என்ன பண்றாருங்க, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது போல நீ ஒரு தனிமையோ இல்ல தீவுகளோ இல்ல நெருக்கமோ எங்கேயா உன்னை கொண்டு போய் போட்டாங்கன்னா அங்க கர்த்தர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்காரு? ஏன்னா எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். நான் பைபிள் காலேஜுக்கு போல, பைபிள் ஞானத்துடைய அறிவு எனக்கு தெரியாது. 6 வருஷம் என்ன பண்ணிட்டாரு, வனாந்தரத்துல கொண்டு போட்டாரு. அல்லையா? பாத்தீங்கன்னா வெறும் காடு தான், பொட்டல் காடு தான். ஆனா இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, பில்டிங் ஆயிடுச்சு. அடிக்கும் பாருங்க, இந்த புழுதி காற்று அடிக்கும், அப்படியே மூஞ்சில வந்து விழும். அங்க அதுலதான் சாப்பிடணும், சாப்பாட்டுல அது என்ன பண்ணும், மண்ணு விழும். வெயில் அடிச்சதுன்னா சுருங்கி அப்படியே விழுந்துரும். ஒரு பவுடர் கொடுப்பான், ஒரு செகண்ட் அந்த பவுடர் போட்டு சாப்பிட்டா உடம்புல இருக்கிற வேர்வத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். பாத்தீங்கன்னா வேர்வை இல்லாம இருக்கும். ஆனா அதை ரொம்ப சாப்பிட்டாலும் கிட்னி ஃபெயில் ஆயிடும். இப்போ அடிக்கிற பயங்கரமான உச்சி வெயில் 5 நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, அப்படியே ஒரு ட்ரெஸ் உள்ள ஊந்துடும். அது மாத்திரம் இல்ல, குளிர்காலம் வந்துச்சுன்னு வச்சுங்க, 10 ட்ரெஸ் போட்டா கூட குளிர் நிக்காது. என்ன நிக்காது. ஆனா கடவுள் பாருங்க, எனக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்தாரு. ஒரே ஒரு சட்டை போட்டு மேல கொட்டு போட்டு வருவானுங்க, எல்லாரும் போட்டுக்கிட்டு குல்லா போட்டு அதை போட்டு மூடிக்கிட்டு வந்து நிப்பானுங்க. ஏன் உனக்கு குளிர்லையான்னுவாங்க. நான் அப்பதான் நினைச்சு பார்த்தேன், ஆகா நம்மளை குளிர விடாதபடி ஒருத்தர் நமக்கு என்ன பண்றாருங்க, பாதுகாப்பாக இருக்கிறார். இல்லையா? அப்பதான் எனக்கு இதோடைய வெட்டுக்களுடைய அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். யாத்திராக படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். யாத்திராக புஸ்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது புழுதி காற்று எப்படி வரும் பாத்தீங்கன்னா, இந்த அப்படியே சுழல் மாத்து சுத்தம், மண் என்ன பண்ணும், சுத்திட்டே இருந்தாங்க. அங்கதான் நிற்போம், சுத்திக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா வெட்டுக்கிளி, எங்க தண்டனை ஃபுல்லா வெட்டுக்கிளி, பெரிய பெரிய வெட்டுக்கிளி. கல்மலை பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய. எதெல்லாம் இந்த யாத்திராக்கத்துல கர்த்தர் நான் படிச்சனா அத்தனையும் கண்ணுக்கு முன்னாடி அங்க காட்டினார். அப்பதான் எங்க அப்பாவை உறுதியா பற்றி கொண்டேன். இல்லையா? ஒருவேளை இந்த தனிமை என் வீட்டுக்கு வருமானத்துக்கு நான் வந்திருந்தாலும், சம்பாதிக்க வந்திருந்தாலும், அது என் தேவன் அதை மறந்துட்டு என்ன பண்ணாருங்க, உனக்கு எனக்கு தான் வார்த்தை, உனக்கு எனக்கு தான் சம்பந்தம், உன்னோடு நான் பேசுறதுக்கு தான் இந்த இடத்தை கொண்டு வந்து. தனிமை என்னதுங்க, உங்களை தனிமைப்படுத்துகிறார்னா உங்களை உருவாக்குகிறார்னு அர்த்தம். சொந்த பந்தம் நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, கிறிஸ்துவ சொந்தத்துக்குள்ள வளருவீங்க. அல்லையா? சக விசுவாசி சபையாட்கள் நம்ம ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்க, சபைக்குள்ள நீங்க வளர்றீங்க. ஆமென். எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திலும்
ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அப்போ இந்த மனிதனிடத்துல அந்த தீவுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு சிந்திக்கிறான் பாருங்க, சிந்திக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அதுல ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10-11 வாசிங்களேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. நல்லா சத்தமா சொல்லுங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதாமே. அப்ப பாடு உறுதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பாடு உறுதி. அடுத்ததா, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பிசாசானவர் உங்களில் சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணமடைந்தும் உண்மையாக இருந்தால் அப்போது ஜீவகிருதம் உனக்கு உண்டு. உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 10 நாள் தனிமைப்படுத்திட்டாரா? 10 நாள் அவனை தனிமைப்படுத்துறாரா? எதுக்கு? இந்த பாடு வந்தா, இந்த பிரச்சனை வந்தா, நீ என்ன பண்ண? ஜனங்களோட ஜனம் இருந்தா என்ன பண்ண மாட்ட? உனக்கு இன்னும் பாரம் அழுத்தம், உன்னை தூக்கி கொண்டு தனியா போட்டுன்னு வச்சுக்க, நீ ஜீவ கிரீடத்துக்காக என்ன பண்ணுவ? முன்னேறுவாய். அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எதுக்காக கடவுள் கொடுக்கிறார்? இந்த பாடுகளை தேவன் எதுக்காக கொடுக்கிறார்? அதுல நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆவியான சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி பாருங்களேன், நாங்க ஜெயம் கொள்ளுவோம், 2வது மரணத்தையும். அல்லேலூயா. நீங்கள் நாளை ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த வனாந்தரங்கள், அந்த பாதைகள் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது, வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அதுல அவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் பாத்தீங்கன்னா, அவன் தெளிவா சொல்றான். 19ஆம் வசனத்துல சொல்றான் பாருங்க, உன் கிரியையையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பெருமையும் நீ முன்பு செய்த கிரியைகளில் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறது. இப்படி செய்தோம் என்று நம்ம மட்டும் தலைக்கு மேல கைத்தட்டும் அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. வார்த்தை கவனிச்சு பாருங்க. உன் கிரியைகள், அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை, முன்பு செய்த. இப்ப என்ன பண்றியா? 3 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கேட்கிறல்ல, 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஊழியத்துல அன்பு அப்படிதான் பெருகணுமா? எப்படி பெருகணுமா? அன்பு பெருகணுமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த அன்பு கேட்ட ஒரு கிரியை ஊழியம் என்பது என்னங்க? ஆமென். அல்லேலூயா. நேசிக்கிறார். அப்ப இந்த அன்பு கேட்ட பலனை கொடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு? எதையும் எதிர்பார்க்காம நீ கொடுக்காம என்ன பண்றாங்க? அவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த கிரியை. எது கிரியை? நீ வாங்கி பாக்கெட்ல வைக்கிறது இல்ல, கிரியை செய்து பார்க்கணும். இந்த கிரியை செய்து என்ன பண்ண? கர்த்தர் கிரியை செய்றார். அந்த கிரியை நடக்குது, கிரியை நடக்குது. ஏன்னா கிரியை எல்லாம் பேச முடியாது. எனக்கு தேவன் என் மேல கிரியை செய்ய ஆரம்பிச்சாதான் ஒருத்தர் பேச வைப்பாரு. அவன் நிறைய பேசுவான். நிறைய பேச எனக்கு என்ன பண்ண? கிருபை வந்துகிட்டே இருக்குது. இன்னும் என்ன பண்றாரு? ஊழியம் பெருக்குதான். ஊழியத்தை கர்த்தர் செய்ய. அது போல உங்களுக்கு பெருக்குகள் உபத்திரம் வர வர என்ன பண்ணுது? குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகுது. உங்க கிரிகளை தேவன் பார்க்கணும், மனுஷன் பார்க்க கூடாது. மனுஷன்கிட்ட நீ என்னதான் சர்டிபிகேட் கொடுத்தாலும் உனக்கு நல்ல பெயரே கிடைக்காது. உனக்கு என்ன பெயர் கிடைக்காது? கிடைக்காது. ஆனா நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாக செய்யுங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன். இதெல்லாம் சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டு, அப்பா நீ ஆதியில நல்லாதான் இருந்த, நல்லாதான் கிரிகளா செஞ்ச, எல்லாமே உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெஸ்டா தான் இருந்துச்சு. ஆனாலும் சொல்றாரு பாருங்க. 20 சொல்லுது பாருங்க, ஆகிலும் எனக்கு குறை உண்டு. போதும், உன் பேர்ல என்ன உண்டு? இந்த காரியத்தை நிறைய இடத்துல அவன் பதிவு பண்ணுவாங்க. யார் பதிவு பண்ணுவான்? யோவான் பதிவு பண்ணுவான். அல்லேலூயா. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், இயேசுவே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய வசனத்தினாலே என்ன பண்ணுங்க? சத்தியம் உள்ள மனுஷனாக மாத்துங்க. அல்லேலூயா. அவருடைய சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க. அல்லேலூயா. அந்த யோவான் 8ல முதல் 2 வசனத்தை படிங்களா, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவ ஆலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வருவேன், எனக்கு இதோட அர்த்தம் என்ன பண்ணல. அப்ப நான் நினைச்சேன், நம்ம பாவம் செஞ்சு ஆண்டு சொல்லிட்டு கட்டுறதோ சுத்தி கட்டுறதோ
அப்படியே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு வார்த்தை அழகாக தெளிவாக சொன்னாரு. அதுல 14வது வசனம், அங்க அழகாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள கடந்து போச்சு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். ஆமென். அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது படிச்சுக்கிட்டே வர, ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சுக்கிட்டே வர, கரெக்டா வந்து என்ன பண்ணுச்சுங்க, 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தை பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் தான் நம்மள என்ன பண்ணோம், வசனம் தான் நம்மள என்ன பண்ணோம், ஜீவனை தீர்க்காயுஷம் கொடுக்கும். வசனம் தான் நம்மளை மீட்டுக் கொள்ளும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார். சரி, இப்ப நான் சொல்லி முடிச்சுறேன், வாசிங்கம்மா. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களோ சத்தியத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்படி அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். யாருக்காக? எங்களுக்காக. சொல்லுங்க. இந்த உலகத்துல நீ நானும் பரிசுத்தமாக வாழணும்னா அவர் என்ன பண்றாரு, அவரை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடம் நம்ம போய் ஜெபி, அதான் சொல்ல, அதிகாலையில எழுந்துச்சுன்னா, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படியாவது ஒரு அசுத்தத்துக்குள் சிக்குண்டு போகாம நம்ம இருக்க மாட்டோம். தன்னுடைய இச்சை பல வகையில ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம என்ன பண்ணோம், அடிமைப்படுத்தும். ஆனா நம்ம காலையில அவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களுடைய எல்லா அவைகளையும் கர்த்தருடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த வசனம் தான் உங்களுக்கு முக்கியமான வசனம். இது 2 சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். வாசிங்கம்மா. 20 நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தைகளை என்னை விசுவாசிப்பதற்காக வேண்டிக் கொள்கிறேன். ஒரு உச்சாமா கறந்து எதுக்கு வேண்டாரா? என் வார்த்தை மேல உங்களுக்கு என்ன வரணும், நம்பிக்கை வரணும். என் மேல அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை வரணும். அப்ப அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி பாத்திரமாக உங்களை என்னை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நெருக்கத்தை கண்டு இந்த பத்மதீவை கண்டு கலங்குவீங்களா? யோதனை கண்டு கலங்குவீங்களா? இல்ல எரிகோ கொண்டுதான் கலங்குவீங்களா? இல்ல கோலியத்தை கண்டுதான் கலங்குவீங்களா? இல்ல சிங்க கவியை கண்டுதான் கலங்குவீங்களா? இல்ல எதை கண்டு கலங்குவீங்க? எதை குறிச்சு கலங்குவீங்க? எங்க வாழ்க்கையில எதை குறிச்சும் கலங்க மாட்டோம். ஏன்னா கூட இருக்கிறவர் சத்தியம் உள்ள தேவன். கூட இருக்கிற யாருங்க? சத்தியம் உள்ள தேவன். அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, எனக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார், எனக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார், எனக்காக எல்லா காரியத்தையும் அவர் சொல்றாங்க. சொல்லப்படுது பாருங்க 21. இவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் நம்மிலே ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்துவோடு நம்ம வாழணும், கிறிஸ்துவோடு இருக்கணும். அவரோடு இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும், பெரிய சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். தீங்குல இருந்து கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாருங்க, அவர் காப்பாற்றுவார். அதுல கடைசியா வசனம் சொல்லுது பாருங்க, 26வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பையும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களுக்குள் இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஆமென். தெரியப்படுத்தினேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை கையில பிடிச்சி சொல்லி பாருங்க, பக்கத்துல கை பிடிச்சி, நீங்க எங்க மேல அன்பு வச்சுட்டீங்க, அந்த அன்பு எங்களுக்குள்ளேயே வைக்க விரும்புகிறீங்க, எங்களை இன்னும் என்ன பண்ண நினைக்கிறீங்க, இன்னும் எங்களை நேசிக்க வைக்கிறீங்க, இன்னமும் நேசிப்பேன்னு சொல்றாரு. இன்னும் அளவே கிடையாது. என்ன கிடையாது? அளவே கிடையாது. நேசிச்சுக்கிட்டே இருக்கிறாராமே. என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாரு, லைக் பண்றாரு. அவர்தான். யார் லைக் பண்றாங்களோ ஷேர் பண்றாங்களோ கவலை கிடையாது. ஆனா அவர் லைக் பண்றாரு, ஷேர் பண்றாரு, அது போது எனக்கு ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை, தேவ வல்லமை உங்களை அப்படிதான். ஆமென். என் வீட்டுக்காரங்க ரசிக்கலன்னு நினைக்காதீங்க, உங்க அப்பா ரசிக்கிறாரு. உன் கணவர் ரசிக்கலன்னு நினைக்காதீங்க,
அவர் ரசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் படைச்சர் அவர் என் பிள்ளை எப்படி படைச்சு இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கிற, அது கருப்பா சிவப்பா வெள்ளையா கட்டையா குட்டையா நெட்டையா அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. அவருடைய அன்பை மட்டும் தாங்க உனக்கு சொல்வாரு. ஆனா மனுஷன் பார்ப்பான், பார்ப்பான், அழகை பார்ப்பான், அறிவை இதை பார்ப்பான், கலரை பார்ப்பான், ஆயிட்டா கொட்டையா இப்படியா அப்படியா சொட்டையா சொல்லுவான். அதான் அவருடைய அன்பு. அந்த அன்புக்குள்ள நீங்க வளருங்க, அந்த அன்போடு இருங்க. கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வார்.